வணக்கம். வெல்கம் டு மை சேனல் கேட்டலிட்டிக் மெர்க்குரி. நான் உங்கள் லாவண்யா. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் ஆஃப்டர் 12ல இன்ஜினியரிங் கோர்சஸ பத்தி தான் பார்க்க போறோம். போன வீடியோ பார்ட் 1ல நான் மெடிசினல் கோர்சஸ பத்தி ஷேர் பண்ணியிருந்தேன். அதை இன்னும் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் லிங்க் குடுத்துருக்கேன். போய் பார்த்துக்கோங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. 6th to 12th வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் சயின்ஸ் ரிலேட்டட், கெமிஸ்ட்ரி ரிலேட்டட், இல்லை கரியர் கைடன்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் அதை போட ட்ரை பண்ணுறேன். ஸோ வாங்க இன்னைக்கு இன்ஜினியரிங் கோர்சஸை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பற்றி பார்க்கலாம். ஓகே. இன்ஜினியரிங் கோர்சஸில் நீங்கள் டாப் டயர் காலேஜஸில் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கான பிளேஸ்மெண்ட் வந்து பிரைட்டாகவே இருக்கும். டாப் டயர் காலேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஐஐடி எல்லாருக்குமே தெரியும். இங்கே 12th நீங்கள் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் குரூப் எடுத்திருந்தீங்கன்னா போகலாம். அதாவது பயோ மேக்ஸ் இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதில் நீங்கள் மேக்ஸ், ஃபிசிக்ஸ் அப்புறம் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும். இங்கே இருக்கிற கோர்சஸ் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி, இது 4 இயர் கோர்சஸ், அதாவது 4 இயர்ஸ் கோர்சஸ். இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஜேஇஇ எழுதியிருக்கணும். நிறைய பேர் ஜேஇ கிளியர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், அண்ட் ஆல்சோ நீங்கள் இப்போது 12th போகிற பசங்களாக இருந்தால் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நீங்கள் கண்டிப்பாக ஜேஇ எழுதியிருக்கணும். அதோட வெப்சைட் நான் இங்கே கொடுத்துருக்கேன், www.jemain.nic.in. ஐஐடி எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, மும்பை, டெல்லி, கவுஹாத்தி, கான்பூர், கரக்பூர், ரூர்கி, வாரணாசி, தன்பாத் இங்கே எல்லாமே இருக்கு. நீங்கள் இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா எம்டெக் பண்ணலாம், இல்லைன்னா எம்பிஏ பண்ணலாம், உயர்கல்விகள் படிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வளாக பணியமர்த்தல், அதாவது பிளேஸ்மெண்ட்ல உங்களுக்கு பெரிய பெரிய வேலை வாய்ப்புகள் வரும். அதாவது கூகுள், மைக்ரோசாஃப்ட் அந்த மாதிரி உங்களுக்கு தெரியாத நிறைய பெரிய பெரிய நிறுவனங்கள்ல நம்மளுக்கு வேலைகள் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் கிளியர் பண்ணி போகலாம். தனியார் துறைகளில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கா, சூப்பர்வைசரா நிறைய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. அண்ட் ஆல்சோ நீங்கள் சுய தொழில் தொடங்கலாம். நிறைய ஃபாரின்ல உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கறது பார்த்தீங்கன்னா பிடெக், அதாவது 4 வருஷம் கோர்சஸ்ல என்னென்ன கோர்சஸ் இருக்கு. பிஆர் பிடெக்ல பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் இன்ஜினியரிங், பயாலஜிக்கல் சயின்ஸ் அண்ட் பயோ இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி அண்ட் பயோகெமிக்கல் இன்ஜினியரிங், செராமிக் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், computer science and engineering, electrical engineering, electronics and communication engineering, electronics and electrical communication engineering, electronic engineering, energy engineering, engineering physics, industrial engineering, instrumentation engineering, manufacturing science and engineering, material and metallurgical engineering, mechanical engineering, metallurgical and materials engineering, metallurgical engineering, metallurgical engineering and material science. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மினரல் இன்ஜினியரிங், மைனிங் இன்ஜினியரிங், மைனிங் மெஷினரி இன்ஜினியரிங், நேவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஓஷன் இன்ஜினியரிங், ஓஷன் இன்ஜினியரிங்ஸ் அண்ட் நேவல் ஆர்கிடெக்சர், petroleum engineering, production and industrial engineering, pulp and paper engineering, textiles engineering. ஸோ பிஇ இல்லை பிடெக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கோர்சஸ் தான் இருக்குது அப்படின்னு நினைக்காம இந்த மாதிரி 50க்கும் 40க்கும் மேற்பட்ட கோர்சஸ் இருக்குது. இதுலேயே பார்த்தீங்கன்னா சயின்ஸ் சார்ந்த கோர்சஸ், அதாவது பிடெக்லேயே சயின்ஸ் சார்ந்த கோர்சஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளைட் ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி, அதாவது உங்களுக்கு தெரியும் பிஎஸ்சி எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி மாதிரி இது பிடெக் கெமிஸ்ட்ரி 4 வருஷம் படிக்கிறது. எக்ஸ்ப்ளோரேஷன் ஜியோஃபிசிக்ஸ், இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங், மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் சயின்டிஃபிக் கம்ப்யூட்டிங், ஃபிசிக்ஸ் இது எல்லாமே இருக்கு. இது போக பேச்சுலர் ஆஃப் டிசைன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மக்யூட்டிக்கலும் இங்கே ஐஐடியில் இருக்கு. ஐஐடியில் 5 இயர்ஸ் கோர்சஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. 5 இயர்ஸ் கோர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஆர்கிடெக்சர், தட் இஸ் பி ஆர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கும் நீங்கள் ஜேஇயில் தனியாகவே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. அதாவது ஜேஇ மெயின்ஸ் எழுதும் போது உங்களுக்கு பிடெக் ஆர்கிடெக்சருக்கு மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்தும் எழுதலாம், இல்லை காமனாகவும் நீங்கள் எழுதலாம்.
ஓகே. அது ஜேஇ நீட் பத்தி நான் தனியா ஃபியூச்சர்ல வீடியோ போடுறேன். அப்போ நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒருங்கிணைந்த படிப்பு, அதாவது இன்டகிரேட்டட் கோர்ஸ் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்டெக் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங். அதாவது நீங்க 12த் முடிச்சு இங்க சேரும்போது 5 வருஷம் கழிச்சு நீங்க வெளிய வரும்போது எம்டெக் அப்படிங்கிற டிகிரியோட நீங்க வெளிய வரலாம். இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எல்லாமே. ஆம். இப்ப பார்த்தீங்கன்னா, டுவல் டிகிரி. இன்டகிரேட்டட் டுவல் டிகிரி அந்த மாதிரி. டுவல் டிகிரி பார்த்தீங்கன்னா, 5 இயர் கோர்சஸ் என்னெல்லாம் இருக்கு? எம்டெக் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் இன்ஜினியரிங், அதாவது வாட்டர் ரிசோர்சஸ் அண்ட் டெவலப்மெண்ட் பத்தி படிக்கிறது. அப்புறம் பயோகெமிக்கல் அண்ட் பயோடெக்னாலஜி, பயோகெமிக்கல், கெமிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங் வித் எம்டெக் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் கெமிக்கல் இன்ஜினியரிங். ஸோ கெமிக்கல் இன்ஜினியரிங் கூடயே நீங்க கம்ப்யூட்டர் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா கெமிக்கலும் கெமிக்கல் மட்டுமே வேணாலும் நீங்க படிச்சுக்கலாம். அப்புறம் கெமிக்கல் இன்ஜினியரிங் வித் ஹைட்ரோகார்பன் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங் வித் எம்டெக் இன் ப்ராசஸ் இன்ஜினியர் அண்ட் டிசைனிங். ஸோ பிடெக் வந்து நீங்க கெமிக்கல் இன்ஜினியரிங்ல படிப்பீங்க. எம்டெக் வந்து இந்த 3ல நீங்க ஏதாவது, ஐ மீன் இந்த 4ல நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். எதெல்லாம்? கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஹைட்ரோகார்பன் இன்ஜினியரிங் அண்ட் டிசைன், ப்ராசஸ் சிஸ்டம் டிசைன் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ இதை வந்து நீங்க எம்டெக்ல சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் எம்டெக் படிக்கலாம். இல்ல பிடெக்ல சிவில் முடிச்சுட்டு எம்டெக்ல வந்து நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் சிவில் இன்ஜினியரிங், அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், இந்த 2ல ஏதாவது எடுத்துக்கலாம். எம்டெக்ல பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இருக்கு. அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வந்து பிடெக்ல படிச்சுட்டு எம்டெக்ல வந்து நீங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சுக்கலாம். அப்புறம் எம்டெக் இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு. இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் வித் எம்டெக் இன் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட், மேனுஃபேக்சரிங் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் எம்டெக் இன் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி இன்டகிரேட்டடான கோர்சஸ் லைக் பிடெக் ஒரு இதில் படிச்சுட்டு எம்டெக் வந்து ஸ்பெசிஃபிக் ஃபீல்டில் படிக்கணும் அப்படின்னாலும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த கோர்சஸ்லாம் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் ஆடட், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கூட சேர்த்து இவ்வளோ எம்டெக் கோர்சஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன், கம்ப்யூட்டர் இன்டகிரேட்டட் மேனுஃபேக்சரிங், எனர்ஜி டெக்னாலஜி, இன்டெலிஜென்ட் மேனுஃபேக்சரிங், ப்ராடக்ட் டிசைன், மேனுஃபேக்சரிங் சிஸ்டம் இன்ஜினியரிங்ஸ், தெர்மல் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல், தெர்மல் அண்ட் ஃப்ளூயிட்ஸ் இன்ஜினியரிங். இது எல்லாமே நீங்க பிடெக் மெக்கானிக்கல் படிச்சுட்டு எம்டெக்ல வந்து ஸ்பெசிஃபிக் ஃபீல்டு வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மெக்கானிக்கலுக்குள்ளேயே நிறைய ஸ்டடீஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் மெட்டீரியல் சயின்ஸும் படிச்சுட்டு எம்டெக் கோர்சஸ் வந்து நீங்க செராமிக்ஸோ இல்ல வந்து மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ் இல்லைன்னா மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் இதெல்லாமே சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்க சூஸ் பண்ணி படிச்சீங்கன்னா நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு. மைனிங் இன்ஜினியரிங், நேவல் அண்ட் ஆர்கிடெக்சர், ஓஷன் இன்ஜினியரிங், நேவல் ஆர்கிடெக்சர்ஸ் இது எல்லாமே இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஓவர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கோர்சஸ் வந்து காம்பினேஷன்ல நீங்க படிக்கலாம். எல்லாமே அவைலபிளா இருக்கு. இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வெப்சைட்ஸ் இது எல்லாமே ஐஐடி மெட்ராஸ், பாம்பே, டெல்லி, குவஹாத்தி இதோட எல்லா வெப்சைட்டுமே இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட். இப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, ஐஐடிக்கு அப்புறம் இருக்க காலேஜ் வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதுக்குமே சேம் தான். நீங்கள் ஜேஇ மெயின்ஸ் வந்து எழுதணும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த கோர்சஸ் எல்லாமே இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த கோர்சஸ் நம்ம லிஸ்ட் பண்ண இதில் வந்துட்டு மோஸ்ட்லி இருக்கும் எல்லாமே. இங்கே நீங்கள் பார்த்துக்கோங்க, ஸ்க்ரீனில் தெரியறது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜிஸ் இருக்கு, இண்டஸ்ட்ரியல் டிசைன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான இதை சூஸ் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் நிறையாவே கிடைக்கும். என்ஐடியில் பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஹியூமானிட்டி சயின்ஸ் கூட இருக்கு, ஹியூமானிட்டிஸ் அண்ட் சயின்ஸ். அப்புறம் ஆர்கிடெக்சரில் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே பிஆர்க்குன்னு பார்த்தோம் இல்லையா ஐஐடியில், இங்கே பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் பிளானிங் கூட இருக்கு. ஜஸ்ட் பிளானிங் மட்டும் படிக்கிற மாதிரியும் இருக்கு. ஆர்கிடெக்சர்ஸ் வந்து இருக்கு. ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் கோர்ஸ் ஆஸ் யூஷுவல். என்ஐடியோட வெப்சைட்ஸ் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. திருச்சி, புதுச்சேரி, கேலிக்கட், டெல்லி, அகர்தலா, துர்காப்பூர், கோவா இங்கே எல்லாமே இருக்கு உங்களுக்கு. இதுக்குமே நீங்க ஜேஇ கண்டிப்பாக கிளியர் பண்ணியிருக்கணும். ஸோ மேகாலயா எல்லா இடத்துலையுமே இது இருக்கு.
இதுவும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மிசோரம், நாகாலாண்ட், டாக்டர் அம்பேத்கர் என்ஐ, ஜலந்தர், ஜாம்ஷெத்பூர் இங்க எல்லாமேவே இருக்கு. ஸோ நீங்க எஜுகேஷன் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா, எங்கேயுமே ட்ராவல் பண்றதுக்கு யோசிக்காதீங்க. நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்க இருக்க நம்மளுக்கு வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் மிஸ் தான் ஆகும். ஸோ கண்டிப்பா நீங்க அத யூஸ் பண்ணிக்கோங்க. கோர்சஸ் இன் அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ எம்ஐடி கிடைக்கல அப்படின்னா, நெக்ஸ்ட் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அஃபிலியேட்டட் காலேஜஸும் போலாம். இதுவும் சேம் தான். நான் சொன்னது தான். இங்க பார்த்தீங்கன்னா, இதுவும் 5 இயர்ஸ் கோர்ஸ் தான். பட் சாரி 4 இயர்ஸ் கோர்சஸ் தான். பட் இதுக்கு வந்து நீங்க ஜேஇ மெயின்ஸ் தேவையில்ல. நீங்க என் யூ ஹேவ் டு கோ டு கவுன்சிலிங். கவுன்சிலிங் வந்து நீங்க போகணும். எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இதோடைய வெப்சைட் பாருங்க. annauniversity.edu லைக் annauniv.edu. ஸோ இதுதான் யூனிவர்சிட்டியோடைய வெப்சைட். இதுல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணலாம். நீங்க 12th மேத்ஸ், பிசிக்ஸ் அப்புறம் கெமிஸ்ட்ரி இதை எடுத்திருக்கீங்க. அப்படி இல்ல வொகேஷனல் குரூப் லைக் இன்ஜினியரிங் குரூப் எல்லாம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, இதுக்கு தாராளமா போலாம். இது வந்து மார்க் பேஸ்டு தான். கவுன்சிலிங் தான் அப்ளை பண்ணணும். பொறியியல் கல்லூரிகள் பார்த்தீங்கன்னா, கிண்டி அண்ட் குரோம்பேட்ல அண்ணா பல்கலைக்கழகம் 2 இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அண்ணா பல்கலைக்கழகம் சார்ந்த அரசு கல்லூரிகள் பார்த்தீங்கன்னா 27 இருக்கு. அரசு உதவி பெறும் கல்லூரிகள் 4 இருக்கு. சுயநிதி கல்லூரிகள் பார்த்தீங்கன்னா 537க்கும் மேலேயே இருக்கு. இதுலயும் அப்படிதான். நீங்க இத முடிச்சுட்டு எம்பிஏ, எம்டெக் எல்லாமே பண்ணலாம். அதுக்கப்புறம் போர்ட் ஆஃப் அப்ரசன்டேஸ் வாயிலாக நீங்க வந்துட்டு இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு உங்களுக்கான உதவிகள் அரசு and தனியார் துறை உதவிகளோடைய நீங்க பிளேஸ்மெண்ட்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் இன்ஜினியரிங் கோர்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் தான். பார்த்துக்கோங்க. இதெல்லாம் தான் இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில. ஆட்டோமொபைல், அக்ரிகல்ச்சர், இரிகேஷன், ஸோ மைனிங், பிரிண்டிங், ப்ரொடக்ஷன், ஆட்டோமொபைல், கெமிக்கல், செராமிக், ஃபுட் டெக்னாலஜி, ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்கு. அண்ட் ஃபார்மக்யூட்டிக்கல் டெக்னாலஜி, ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி அண்ட் ஆல்சோ ஃபேக்கல்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ். அதில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கோர்சஸ் ஒன்று இருக்கு. அது வந்து எலக்ட்ரானிக் மீடியா இருக்கு. அண்ட் 5 இயர்ஸ் கோர்ஸ் சொன்ன மாதிரி பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங் இது வந்து 5 இயர்ஸ் கோர்ஸ். இதுவும் நீங்க ஆப்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிஎன் பிடெக் கோர்சஸ் ஆஃபர்ட் பை அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜ். அஃபிலியேட்டட் காலேஜ்னா ஒவ்வொரு காலேஜை பொறுத்து மாறும் அவங்க என்னென்ன கோர்சஸ் வச்சிருக்காங்க அப்படின்றது. பட் பொதுவான ஒரு லிஸ்ட் இங்க கொடுத்துருக்காங்க. aeronautical, automobile, computer, electrical and electronics, electronic communication, instrumentation, mechatronics, production, civil engineering, agriculture, BArch. So most of the colleges இது எல்லாமே இருக்கும். Some specific metallurgical engineering, marine engineering அந்த மாதிரி வந்து some specific collegesல உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். robotics and automation, pattern technology, textile technology இது எல்லாமே. ஸோ இதெல்லா விவரங்கள் எந்தெந்த காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் இருக்கு, எங்க நம்ம படிக்கலாம் அப்படின்றது எல்லாத்தையுமே நீங்க இந்த வெப்சைட்ல பார்த்துக்கலாம். www.annauniversity.edu. ஓகே. இப்போ கல்வி நிலையத்தின் பெயர் நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா பிர்லா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐஐடி, என்ஐடி அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அடுத்து இதுவும் வந்து ஒரு டாப் டயர் காலேஜஸ் தான். ஸோ பிட்சாட் எக்ஸாமினேஷன் நீங்கள் இதுக்கு எழுதணும். இந்த பிட்சாட் எக்ஸாமினேஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். www.bits.pilani.ac.in. ஸோ இது எங்கெல்லாம் இருக்குன்னா கோவா, ஹைதராபாத் அண்ட் துபாயில் இருக்கு. சேம் தான். இது முடிச்சுட்டும் நீங்கள் எம்பிஏ பண்ணலாம். இதில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஹானர்ஸ் கோர்சஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்கு. என்னென்ன கோர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹான்ஸ் கெமிக்கல் இன்ஜினியரிங், பிஹான்ஸ் சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் இருக்கு. அதர் கோர்சஸ் லைக் பிஃபார்மும் இங்கே அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கோர்சஸ். ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னா ஐடி. ஸோ எல்லாருக்குமே தெரியும் ஐடி வந்து போன இயர் ரொம்ப பூமில் இருந்தது. இனிமேலும் பார்த்தீங்கன்னா ஐடி தான். ஐ மீன் கம்ப்யூட்டர் சம்மந்தமான கோர்சஸ் வந்து என்னைக்குமே கண்டிப்பாக பூமில் தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்குமே 4 இயர்ஸ் தான். ஐஐடி, ஜேஇ வந்து நீங்க எழுதியிருக்கணும். எழுதி உங்களுக்கான கவுன்சிலிங் நீங்க போகும்போதே உங்களுக்கு இது கிடைக்கும்.
இதோட இந்த இன்டர்நேஷனல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்கான லொகேஷன்ஸ்ல தான் இருக்கு. எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம், அலகாபாத், ஜபல்பூர், குவாலியர், ஸ்ரீ சிட்டி, குவாஹாத்தி, கோட்டா, வடோதரா, கேரளா, ஹைதராபாத், பெங்களூர், இந்த மாதிரி பூனே, இதெல்லாம் நம்ம பெங்களூர், கேரளா, ஹைதராபாத்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நியர்பை லொகேஷன்ஸ். ஸோ இங்கெல்லாம் நீங்க அப்ளை பண்ணலாம். ஜேஇ மெயின்ஸ் கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இங்க நம்ம அப்ளை பண்ணி நம்ம போய்க்கலாம். ஸோ இதெல்லாம் வெப்சைட்ஸ் பார்த்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட்டும் நீங்க எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. எஸ், ஸ்பேஸ் சயின்ஸுக்குன்னே தனியா, இப்ப எப்படி ஐடிக்குன்னே தனியா ஒரு காலேஜஸ் இருந்த மாதிரி, ஸ்பேஸ் சயின்ஸ் அப்படின்னா அதுக்குன்னு தனியான காலேஜஸ் வந்து இருக்கு. இது பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் கோர்சஸ், டுவல் கோர்ஸ். அதாவது பிடெக் கூட சேர்த்து எம்எஸ், அப்படி இல்லைன்னா எம்டெக் பண்ற, பிடெக் எம்டெக் முடிக்கிற மாதிரி, இல்லைன்னா பிடெக் எம்எஸ் முடிக்கிற மாதிரி. இதுல பார்த்தீங்கன்னா பிடெக் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிடெக் ஆவியானிக்ஸ் இது இருக்கு. அதோட சேர்த்து நீங்க எம்எஸ் இல்லைன்னா எம்டெக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, எம்எஸ்ல வந்துட்டு ஆஸ்ட்ரோனாமி அண்ட் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் பண்ணலாம், இல்லைன்னா எர்த் சிஸ்டம் சயின்ஸ் பத்தி படிக்கலாம், இல்ல சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ் பத்தி படிக்கலாம், அப்படி இல்லைன்னா எம்டெக்ல ஆப்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாம். இது எல்லாமே பிடெக் முடிச்சுட்டு படிக்கிற எம்டெக் கோர்சஸ். ஓகேவா? எஸ். இதுக்கு வந்து என்ன நுழைவுத் தேர்வு எழுதணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐஏஎஸ்டி அப்படின்னு தனியாவே இருக்கு. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜி, www.iast.ac.in. ஓகேங்களா? நிறைய பேத்துக்கு வந்து ஸ்பேஸ்ல நல்லாவே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவங்கெல்லாம் வந்து ஜென்ரலா ஏதோ ஒரு கோர்ஸ் எடுத்துட்டு படிக்காம, அவங்களுக்குனே தனியான கோர்சஸும் அவைலபிளா, தனி காலேஜஸுமே இருக்கு. இது தொடர்புடைய துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் சயின்ஸும் இருக்கு. எங்கன்னா கேரளா, திருவனந்தபுரத்துல இருக்கு. இங்க தான் நம்ம போய் படிக்கணும். சப்போஸ் நீங்க இந்த இது கிளியர் பண்ணீங்க அப்படின்னா, எங்க உங்களுக்கு இருக்குன்னா, ஐஏஎஸ்டி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜி, வலியமலா, திருவனந்தபுரம். இங்க தான் நீங்க கேரளால தான் போய் படிக்க வேண்டியது இருக்கும். ஆல்ரைட். இப்போ நெக்ஸ்ட் தொலைதூர கல்வி மூலமும் நம்ம படிக்கலாம். பட் நீங்க டைரக்டா, அதாவது 12th முடிச்சுட்டு ஒரு அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் வந்து நீங்க நேரடியா போகும்போது உங்களுடைய ஸ்கில்ஸ் வந்து நிறையா அதிகரிக்கும். அப்படி என்னால போகவே முடியல, ரொம்ப சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா யூ கேன் பர்சியூ இன் டிஸ்டன்ஸ் மோட் ஆல்சோ. என்னைக்குமே பார்த்தீங்கன்னா, படிக்கிறது வந்து என்னைக்குமே வேஸ்ட்டா போகாது. கரெக்ட்டுங்களா? ஸோ டிஸ்டன்ஸ் மோட் ஏதாவது முடியல அப்படின்னா கண்டிப்பா நீங்க பண்ணலாம். பட் எஜுகேஷன விட்டுறக்கூடாது. படிப்பு ஒண்ணு மட்டும் தான் நம்மள என்ன பண்ணும், அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ அசோசியேட் மெம்பர் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இருக்கு. இதுல எல்லாமே உங்களுக்கு கோர்சஸும் இருக்கு. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது வந்து நீங்க 12th முடிச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா 10th முடிச்சு நீங்க டிப்ளமோ, பாலிடெக்னிக் டிப்ளமோ முடிச்சிருப்பீங்க இல்லையா? அவங்களுமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த தொலைதூர கல்வி டிஸ்டன்ஸ் லேர்னிங் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 6 இயர்ஸ் வந்து உங்களுக்கு எடுத்துக்கும். இந்த 6 இயர்ஸான ஏன்னா நீங்க டிஸ்டன்ஸ்ல படிக்கும்போது அதற்கான பயிற்சிகள் அதெல்லாம் குடுக்குறப்போ உங்களுக்கு வந்து ஒரு 6 இயர்ஸ் வந்து ஆயிடும். தேர்வு முறை எந்த மாரி இருக்கும் அப்படின்னு நீங்க பாருங்க. 12th முடிச்சவங்களுக்கு ஆம் செக்ஷன் ஏல 10, செக்ஷன் பில பார்த்தீங்கன்னா 9+ லேப்ல நீங்க எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க. அப்புறம் டோட்டல் பார்த்தீங்கன்னா, டோட்டல் 19 எக்ஸாம்ஸ் அண்ட் தென் லேப் அண்ட் ப்ராஜெக்ட் சேர்த்து உங்களுக்கு வரும். இந்த 6 இயர்ஸ் டியூரேஷன். அதே பார்த்தீங்கன்னா, 3 இயர்ஸ் டிப்ளமோ முடிச்சுட்டு நீங்க அந்த கோர்ஸ் சேர்ந்தீங்க அப்படின்னா, முதல் செக்ஷன் ஏல 4 எக்ஸாமினேஷன்ஸ் எழுதுவீங்க. செக்ஷன் பி சேர்ந்தா 9+ லேப். அப்புறம் கடைசியில நீங்க 13+ லேப் அண்ட் ப்ராஜெக்ட்ல எவ்வளோ எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு டோட்டலா வரும். ஸோ டோட்டல் சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்கு. அண்ட் எஸ், செக்ஷன் ஏ பார்த்தீங்க என்ன அப்படின்னா, ஃபண்டமெண்டல் இன்ஜினியரிங் தான் முதல்ல நீங்க படிப்பீங்க. டிப்ளமோ படிச்சவங்களுக்கு ஏன் கம்மியா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஆல்ரெடி 1 இயர் அதிகமா படிச்சிருக்காங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு அந்த பேசிக்ஸ்லாம் சொல்லிக் குடுத்துருப்பாங்க. பட் 12th நம்ம ஜென்ரலா படிச்சிருப்போம் இல்லையா? அதனால ஃபண்டமெண்டல் இன்ஜினியரிங் செக்ஷன் ஏல
படிப்போம். செக்ஷன் பில நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எந்த இன்ஜினியரிங் வேணும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஆர்க்கிடெக்சர், கெமிக்கல், சிவில்ல இருந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு இடத்துல வந்து வேலை போயிட்டு 12th முடிச்சுட்டு உங்களுக்கு நியூமரஸ் அமௌண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. அது 12th முடிச்சுட்டோ, இல்ல 10th முடிச்சுட்டோ நீங்க ஐ மீன் 12th முடிச்சுட்டு உங்களுக்கு நியூமரஸ் அமௌண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கும்போது, அங்க போயிட்டீங்க அப்படின்னா, நீங்க இந்த டிஸ்டன்ஸ் மோடையும் கண்டிப்பா என்ன பண்ணிக்கலாம்? யூஸ் பண்ணிக்கலாம். I hope this video is helpful for you. So education is the only power to change your life and change the world. So use it wisely. Thank you dears. In next videos நான் வேற என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு அப்படின்றதையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். Thank you.